இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேஜி டெண்டர் கோகனட் கேக் தாங்க. ஆனால் கொஞ்சம் டால் கேக்காக கேட்டிருந்தாங்க. எப்போவுமே கஸ்டமர்ஸ் வந்துட்டு 2 கேஜினா மேக்ஸிமம் 2 டயரில் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர்லேயே போதும். ஆனால் கொஞ்சம் டால் கேக்காக கேட்டிருந்தாங்க. அது மாதிரி கேக்கில் க்ரீம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ப்ரௌன் கலர், அதுக்கு மேலே வந்துட்டு ப்ரௌன் தான், அது ப்ரௌன் ஷேடு தான். ஆனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரி தெரியுது, ப்ரௌன் ஷேடு தான். ரொம்ப லைட்டாக ப்ரௌன் கலர் ஆட் பண்ணி செகண்ட் லேயர் கொடுத்துருக்கோம். மறுபடியும் தேர்ட் லேயர் வந்துட்டு ப்ரௌன் கலர் தான். ஆனால் ப்ரௌன் வந்துட்டு ரொம்ப டார்க்காக கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுவே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கஸ்டமர் ஒரு பிக்சர் அனுப்பி தான் இந்த மாடல் கேட்டிருந்தாங்க. நம்ம சேம் அது மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டோம். நீட்டாக ஐசிங் முடித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது லைட்டாக கைப்பட்டு ஒரு சைடு மட்டும் க்ரீம் வந்து இதாகிட்டு, ஏன்னா அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா க்ரீம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. அதனால தான் அதை வந்துட்டு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே வந்துட்டு கொஞ்சம் இந்த பால்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியது இருந்துச்சு. கஸ்டமர் கொடுத்துருந்த பிக்சரில் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டார்க் கலரில் பால் இருந்துச்சு, எனக்கு அது கிடைக்கல. அதனால் இதை வச்சுருந்தேன். இதுவுமே பெரிய அளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் கேக்கில் வைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க்குமே இருந்துச்சு. ஒரு சின்ன டெடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாரு, க்ளவுடு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதனால் அது எல்லாமே செய்து ஸ்டார்ஸ் மட்டும் கோல்டன் கலரில் இருந்துச்சு அந்த கேக்கில். அதுக்கேற்ற மாதிரியே நம்மளும் ரெடி பண்ணி இதில் வச்சுட்டோம். கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு வேளை கேக் இல்லைனா ப்ரௌனி ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.